Example 2.21 the general term of the sequence is defined as an equal to n into n plus 1 n plus 3 n square plus n belongs to odd number n belongs to even number. என்ன கொடுத்துறாங்க nth டேர்மை கொடுத்துட்டு 11th டேர்மும் 8th டேர்ம் 18th டேர்மும் கண்டுபிடிக்க சொல்கிறாங்க. இப்போ இவங்க இன்ட்டும் கொடுத்துட்டாங்க. ஆட் நம்பர்னால் என்னது, ஆட் நம்பருக்கு இந்த ஈக்குவேஷன் யூஸ் பண்ணோம், ஈவன் நம்பருக்கு இந்த ஈக்குவேஷன் யூஸ் பண்ணோம். ஆட் நம்பர் என்னது 1 3 5 7 9 11 13 அப்புறம் 15 17 இப்படி போயிருக்கோம் இல்லையா. ஈவன் நம்பர் என்னது 2 4 6 8 10 12 16 16 18. ஓகேங்களா. இப்போ என்ன சொல்கிறாங்க, 11th டேர்மும் 18th டேர்மும் கேட்டிருக்காங்க. ஏஎன் எழுதிங்க. 11th டேர்மு 11 இதில் வருது பாருங்கள், இதில் வருது இல்லையா. அப்போ n இன்ட்டு n + 3 இது 11th டேர்ம். அப்போது ஏக்கு என்னுக்கு n ஈக்குவல் டு என்னது, n ஈக்குவல் டு 11. அப்போ A11 ஈக்குவல் டு இது n இன்ட்டு n + 1 n + 3 தான் இது n இன்ட்டு n + 3. அப்போது 11 இன்ட்டு 11 + 3 A11 ஈக்குவல் டு 11 இன்ட்டு 14. அப்போ 14 இன்ட்டு 11 அது 14 14 154. அப்போ A11 ஈக்குவல் டு 154. இப்போ 18th டேர்மு என்னது ஃபார்முலா, இந்த ஈக்குவேஷன் யூஸ் பண்ணணும் இல்லையா. அப்போது an ஈக்குவல் டு n ஸ்கொயர் ப்ளஸ் 1 A18 ஈக்குவல் டு 18 ஸ்கொயர் ப்ளஸ் 1 18 இன்ட்டு 18 ஸ்கொயர் என்னது 18 இன்ட்டு 18 18 சார் 64 இல்லையா. 64 6 1 8 சார் 8 இது 14 திரும்ப 18 அப்படியே வந்துடும். 4 12 1 324 324 ப்ளஸ் 1. அப்போது A18 ஈக்குவல் டு 325. எக்ஸாம்பிள் 2.22 என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, ஃபைண்ட் த ஃபஸ்ட்டு 5 டேர்ம்ஸ் ஆஃப் த ஃபாலோவிங். என்னென்ன கொடுத்துருக்காங்க பாருங்கள், 2 டேர்ம் கொடுத்துட்டாங்க சரியா. அடுத்து வர 3 டேர்ம் கண்டுபிடிக்கணும். மொத்தம் ஃபஸ்ட்டு 5 டேர்ம்ஸ் கேட்குறாங்க, அதில் 2 டேர்ம் கொடுத்துட்டாங்க. அடுத்து வர 3 டேர்ம் கேட்குறாங்க. என்னென்ன கொடுத்துருக்காங்க, A1 ஈக்குவல் டு 1 A2 ஈக்குவல் டு 1 A3 A4 A5 தான் நம்ம கண்டுபிடிக்கணும். A3 A4 அப்புறம் A5 இது 3 கண்டுபிடிக்கணும். ஆனால் என்ன கொடுத்துட்டாங்க ஹிண்ட்டு, nth டேர்மும் கொடுத்துட்டாங்க. an-1 டிவைடட் பை an-2 ப்ளஸ் 3. n எப்படி இருக்குது, கிரேட்டர் தென் ஈக்குவல் டு 3. அப்போது n ஈக்குவல் டு 3, 4, 5 போயின்னு இருக்குது. ஓகேவா. அப்போ நான் என்ன பண்ணுறேன், முதல்ல 3 போடுறேன். ஏக்கு 3 போட்டு பார்க்குறேன். 3 போட்டால் A 3 - 1 சாரி n ஈக்குவல் டு 3 n ஈக்குவல் டு 3 போட்டு பார்க்குறேன். போட்டால் என்ன வரும், A 3 - 1 டிவைடட் பை A 3 - 2 ப்ளஸ் 3. இது என்னவா மாறும், A2 இது A1 ப்ளஸ் 3. நமக்கு யார்கிட்டே கொடுத்துட்டாங்க அவங்கள, A1 A2 ரெண்டுமே 1 இல்லையா. அப்போ 1/1 + 3 ஈக்குவல் டு 1/4. அப்போ A3ங்கிறது என்னது 1/4. ஆச்சா. அடுத்து A4 கண்டுபிடிக்கிறோம். A4 என்னது, A4 அதாவது nக்கு 4 போடுறோம். A4 - 1 டிவைடட் பை A4 - 2 ப்ளஸ் 3 ஈக்குவல் டு A3 டிவைடட் பை A2 ப்ளஸ் 3. A3 என்னது 1/4 டிவைடட் பை இது நம்ம A2 என்னது 1 ப்ளஸ் 3. அப்போது 1/4 டிவைடட் பை 4
இது 4/1 எடுத்துக்கலாம். அப்போ இன்வர்ஸில் கொண்டு போனால் என்ன வரும்? இது மேலே போயிடும், இது கீழே போயிடும். அப்போது 1/4 இன்ட்டு 1/4 A4 ஈக்குவல் டு 1/16. ஓகேங்களா? இப்போ A4 என்னது 1/16. அப்புறம் n ஈக்குவல் டு 5 ஃபிஃப்த் டேர்ம் கண்டுபிடிக்கிறோம். A5 ஈக்குவல் டு A5 minus 1. A5 equal to A5 minus 1 divided by A5 minus 2 plus 3. இது என்ன ஆகிடும்? A4 ஆகிடும் divided by A3 plus 3. A4 கண்டுபிடிச்சிட்டோம் இல்லையா? என்னது 1/16 divided by A3 என்னது? A3 என்னது 1/4 plus 3. சரிங்களா? இப்போ நம்ம நான் கிராஸ் மல்டிப்ளை பண்ணுறோம் இல்லையா? பண்ணால் என்ன வரும் பாருங்கள், 1/16 டிவைடட் பை 12 இல்லையா? டிவைட் பண்ணால் 4 3s are 12. 12 + 1 13. 13/4. அப்போ இது ரெசிப்ரோக்கலாக கொண்டு போனால மேலே கீழே கொண்டு போனால் A5 ஈக்குவல் டு 1/16 இன்ட்டு 4/13. கேன்சல் பண்ணால் இது 4 டைம்ஸு. அப்போது 1/4 இன்ட்டு 13. 14 13 சார் எவ்வளோ? 40 40 3 12. 1/52. அவ்வளோதான். தேங்க்யூ.